குழந்தைகளுக்கு ஹெல்தியான ஒரு கார்ன் ரைஸ் பார்ப்போமா. அதுக்கு தேவையான பொருட்கள்: கார்ன் நல்லா பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு போட்டு கொதி தண்ணியில் ஒரு 5 to 6 minutes இருந்தால் போதும். அதை வடிகட்டி எடுத்துட்டாச்சு. கேரட், ஒரு கேரட்டை குறுகுறுன்னு துளிவுண்டு நறுக்கி வச்சுருக்கேன். கேப்சிகம், ஒரு கேப்சிகம். தாளிக்கிறதுக்கு பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்யோ எண்ணெயோ கூட சேர்த்துக்கலாம். பட்டர் கொஞ்சம் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். கேபேஜ், அது துளிவுண்டு நறுக்கி வச்சுக்கலாம். இதுக்கு மசாலான்னு பார்த்தா பெருசாக ஒன்றும் இல்லை. நான் பெரி பெரி மசாலா ஆட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடியை ஆட் பண்ணுறேன். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு போய் பார்க்கலாம். ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் நம்ம வச்சுருக்க பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா காயுமே ஒன்றாவே சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது ஒரு கேரட் கொஞ்சம் ஒரு பாதி வேக்காடு வேந்தா போதும். ஒரு ஆஃப் குக்கில் அதுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போ இது கறிகாலாம் நல்லா ஒரு ஆஃப் பாயில் ஆகிடுது. ஸோ இதில் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த பெரி பெரி மசாலா, இதுக்கு தேவையான உப்பு, பெப்பர் பொடியை போட்டு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட இந்த மசாலா ரெடி ஆகிட்டு இதில் தேவையான சாதத்தை போட்டு நல்லா கலந்தால் நம்மளோட சுவையான கார்ன் ரைஸ் ரெடி. இதில் நம்ம ஒயிட் ரைஸ் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் ரைஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா தனியாகவே பாஸ்மதி ரைஸை வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம். ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.